முதலாவது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முதலாவது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுப்பா, இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசும் உடைய வார்த்தைகள் எங்களை உயிர்ப்பிக்கட்டும், ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சவுண்ட் செக் பண்ணியா? சவுண்ட் செக் பண்ணியா? அல்லேலூயா. இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அல்லேலூயா. இந்த மாதம் கிறிஸ்துமஸ் மாதம். நாம எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை என்ன செய்றோம்? கொண்டாடிட்டு இருக்கிறோம், கொண்டாட போறோம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு எவ்வளவு முக்கியமோ அதே போல இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாவது வருகையும் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. வேதாகமம் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறது. எப்படின்னா, ஓல்ட் டெஸ்ட்மென்ட், நியூ டெஸ்ட்மென்ட் முழு வேதாகமத்திலையும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாவது வருகையை குறித்து சுமார் 1500 முறை எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. என்னப்பா அப்படியாப்பா சொல்றீங்க? படிச்சவங்களுக்கு நிச்சயமா தெரியும். கூர்ந்து படிச்சா இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகை 1500 முறை அதுக்கு மேலதான் எழுதி. புதிய ஏற்பாட்டுல கிட்டத்தட்ட 300 முறை இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகை குறித்து சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டுல மொத்தம் எத்தனை புக்கு சொல்லுங்க பார்ப்போம். புதிய ஏற்பாட்டுல எத்தனை புக்கு மொத்தம்? வேதாகம வல்லுநர்கள்லாம் முடிச்சிட்டு இருக்காங்க. எத்தனை? 27 புத்தகம். 27 புத்தகத்துல 23 புத்தகத்துல இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகையை பற்றி சொல்லுகிறது. அல்லேலூயா. புரியுதுங்களா? அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகைக்கு வேதாகமம் முக்கியத்துவம் தருகிறது. அல்லேலூயா. சரி, இயேசு கிறிஸ்து இரண்டாவது வருகை இருக்கு, நமக்கு எல்லாரும் தெரியும். மறுபடியும் அவர் என்ன செய்ய போறாரு? வரப்போகிறார். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை எனக்கு சொல்லும் செய்தி என்ன? அல்லேலூயா. ஆமா, அவர் வந்து போறாரு. எனக்கு என்ன போ? எனக்கு என்ன செய்தி? இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஆமா, மீண்டும் வரப்போகிறார்னா அந்த வரப்போகிறார் என்றது எனக்கு என்ன செய்தி சொல்லுகிறது? அதுதான் இன்னைக்கு நான் உங்கள் மத்தியில பிரசங்கிக்க போறேன். அல்லேலூயா. பல விஷயங்கள் இருந்தாலும் மூணே முக்கிய சத்தியத்தை நான் சொல்ல போறேன். அல்லேலூயா. மத்தேயு 25வது அதிகாரத்துல இந்த 3 செய்தியும் சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 25வது அதிகாரம். மத்தேயு 25வது அதிகாரம் 3 ஓமைகளை சொல்லுகிறது. அல்லேலூயா. 3 ஓமைகளை சொல்லுகிறது. வசனம் 1 முதல் 13 வசனம் வரைக்கும் 10 கன்னிகை ஓமையை பற்றி பேசுகிறது. வசனம் 14 இருந்து 30 வரைக்கும் உண்மையுள்ள வேலைக்காரன், அதாவது 3 தாளந்துகளை பெற்றுக்கொண்ட 5 தாளந்து, 2 தாளந்து, 1 தாளந்து பெற்றுக்கொண்ட உண்மையுள்ள வேலைக்காரர்கள் அதை பற்றி சொல்லுகிறது. 3வது நியாயம் தீர்க்கும் ராஜாவாக, அதாவது செம்மறியாடு வெள்ளாடு
இதை குறித்த ஓமையை 31ஆம் வசனத்திலிருந்து 46ஆம் வசனம் வரைக்கும் சொல்லுது. இந்த ஓமையிலிருந்து இயேசு எப்படி வரப்போறார் அப்படின்னா, அவர் மணவாளனாக வரப்போகிறார். மணவாளனாக அவர் நம்மை கல்யாண வீட்டுக்கு அழைத்து செல்லும்படி மணவாளனாக வரப்போகிறார். இரண்டாவது, கணக்கு கேட்கிற எஜமானனாக வரப்போகிறார். அல்லேலூயா. மூன்றாவது, அவனவன் கிரியைகளுக்கு பலன் கொடுக்கிற நியாயத்திற்கிற ராஜாவாக வரப்போகிறார். அல்லேலூயா. இதுதான் இந்த மூன்று உண்மையை சொல்லுது. ஒன்று மணவாளனாக வரப்போறாரு, இரண்டாவது எஜமானனாக வரப்போறாரு, மூன்றாவது நியாயத்திற்கும் ராஜாவாக வரப்போகிறார். அல்லேலூயா. இந்த மூன்று ஓமையும் சொல்லுகிற செய்தி என்ன? அல்லேலூயா. இந்த ஓமையில மூன்று ஓமையிலையும் இயேசு கிறிஸ்து ரெண்டு குழுக்களாக பிரிக்கிறார். ரெண்டு குழுக்களாக பிரிக்கிறார். முதல் ஓமையில 5 புத்தியுள்ள கன்னிகைகள், 5 புத்தி இல்லாத கன்னிகைகள் பிரிக்கிறார். இரண்டாவது ஓமையில 2 வேலைக்காரர்கள், உண்மையுள்ள வேலைக்காரர்களாகவும், இன்னொரு குழுவை ஒரு வேலைக்காரன் உண்மை இல்லாதவரும் சோம்பல் உள்ள ஊழியக்காரனாக அவர் பிரிக்கிறார். மூன்றாவது ஓமையில செம்மறியாடு வெள்ளாடு, அதாவது நீதிமான்களாகவும் அக்கிரமக்காரர்களாகவும் அவர் பிரிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, இயேசு கிறிஸ்து வரும்பொழுது இந்த உலகத்தை, முழு உலகத்தையும் 2 குழுக்களாக பிரிப்பார் என்பதுல இந்த வேதாகமத்துல இந்த பகுதி தெளிவாக சொல்லுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த 2 குழுக்கள்ல ஏதோ ஒரு குழுவுல தான் நாம் என்ன செய்ய போறோம், இருக்க போறோம். அல்லேலூயா. 2த்துக்கு நடுவுல எல்லாம் நிக்க முடியாது. 2த்துக்கு நடுவுல எல்லாம் நிக்க முடியாது. அல்லேலூயா. ஒண்ணு இந்த குழு, இல்லைன்னா இந்த குழு. அல்லேலூயா. இது விசுவாசிகளுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கா? விசுவாசிகளுக்கும் சொல்லப்பட்டிருக்கு, எல்லாருக்கும் சொல்லப்பட்டிருக்கு இந்த ஓமை. அல்லேலூயா. சரி, இன்னைக்கு சொல்ற செய்தி என்ன? அவர் ஆயத்தம் செய்திருக்கிற கணத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால், அல்லேலூயா, அவர் ஆயத்தம் செய்திருக்கிற கணத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் இன்றைக்கே என்ன செய்யணும்? நல்ல தீர்மானத்தை எடுக்கணும், முடிவெடுக்கணும், செயல்பட ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிற கணத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் இன்றைக்கே என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும், செயல்படணும், தீர்மானிக்கணும். அல்லேலூயா. கையில உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, இன்றைக்கே ரட்சணிய நாள். கையில பக்கத்துல பாசுங்க. இன்றைக்கே ரட்சணிய நாள். அல்லேலூயா. இன்றைக்கே செயல்படுகிற நாள், இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிற நாள், இன்றைக்கே எல்லாம். அல்லேலூயா. 3 செய்தி சொல்ல போறேன் இந்த 25வது அதிகாரத்துக்கு. 3 செய்தி. புரியுதா உங்களுக்கு? சரி, சுதந்திரிச்சுன்னா என்ன செய்வோம்? ஒண்ணு, அவருடைய வருகை நாளையோ நாழிகையோ நாம் அறியாதபடியினால காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொண்டு, அல்லேலூயா, அவர் வருகைக்கு ஆயத்தமாகணும். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன செய்தி சொல்லுது? முதல் ஓமை என்ன செய்தி சொல்லுதுன்னா, அவர் வருகிற நாளையோ நாழிகையோ அறியாதபடியினால காலத்தை என்ன செய்யணும்? பிரயோஜனப்படுத்திக் கொண்டு நாம அவர் வருகைக்கு ஆயத்தமாகணும். அல்லேலூயா. வருகைக்கு ஆயத்தமாக விழித்திருந்து ஆயத்தமாக, விழித்திருந்து ஆயத்தமாக. வாசிப்போமா அந்த வேத பகுதியை? மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம் 1 முதல் 13 வசனம் வாசிங்க. அப்பொழுது பரலோக ராஜ்யம் அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்து
ராத்திரி மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாதபடி நீங்கள் இருக்கிறவர்களிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறதெல்லாம் விழித்தெழுங்கள். இந்த செய்தி, இந்த ஓமை சொல்ற செய்தி என்னது? மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். அல்லேலூயா. இந்த ஓமை சொல்ற செய்தி என்னது? நாளையோ நாழிகையோ அறியாதபடிதான். அவர் வரும் நாளையும் நாழிகையும் என்ன செய்யாது? நாம் அறியாதபடினால் விழித்திருங்கள். அல்லேலூயா. இங்க 10 கன்னிகையில 5 கன்னிகைகளுக்கு கர்த்தர் பேர் என்ன வைக்கிறாரு? புத்தி உள்ளவர்கள். 5 பேர் இல்ல, புத்தி இல்லாதவர்கள். ஏன் அப்படி புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள் பேர் வைக்கிறார்னா, புத்தி உள்ளவர்கள் மணவாளனுடைய எதிர்கொண்டு போகும்படி, மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகும்படி அவங்க கையில என்னத்தை எடுத்துட்டு போனாங்க? விளக்கையும் எண்ணெயும் எடுத்துட்டு போனாங்க. புத்தி இல்லாதவர்களோ விளக்கையும் மட்டுமே எடுத்துட்டு போனாங்க. என்ன செய்யல? எடுத்துக்கொண்டு போகல. மணவாளன் வர தாமதித்த பொழுது இவர்கள் எல்லாரும் என்ன செய்தாங்க? நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார். அல்லேலூயா. மணவாளன் வரப்போகிறார் என்ற சத்தம் கேட்ட உடனே அவர்கள் தங்களுடைய விளக்குகளை, தீவட்டிகளை ஆயத்தம் பண்ணினார்கள். எண்ணெய் இல்லாதவர்களோ எண்ணெய் உள்ளவர்களிடத்துல வந்து கேட்கிறார், எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க, எண்ணெய் தீர்ந்து போச்சு. அவங்க என்ன சொல்றாங்க? எங்களுக்கு போதுமானது இருக்கு, உங்களுக்கு எங்களால கொடுக்க முடியாது, உங்களுக்கு வேண்டுமானால் என்ன செய்யுங்க, கடையில போய் வாங்கிக் கொள்ளுங்க, கடையில போய் வாங்கிக் கொள்ளுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க கடைக்கு போயிட்டாங்க. கடைக்கு போன நேரம் பார்த்து மணவாளன் வந்துட்டாரு. அல்லேலூயா. கதவும் சாத்தப்பட்டது. இப்ப எண்ணெயை வாங்கிட்டு வந்து கதவை தட்டிக்கிட்டு இருக்கிறான். இவனுக்கு பேர் என்னது? புத்தி இல்லாதவன். என்னது? புத்தி இல்லாதவன். அல்லேலூயா. சரி, இப்ப நாம எல்லாம் புத்தி உள்ளவனை பற்றி படிக்கிறோம். புத்தி உள்ளவர்கள் மணவாளன் எப்பொழுது வந்தாலும் அவரோடு செல்வதற்கு, ஆமா, அவரோடு கல்யாண வீட்டுக்கு செல்வதற்கு ஆயத்தமா இருப்பாங்க. அல்லேலூயா. மணவாளன் எப்பொழுது வந்தாலும் கல்யாண வீட்டுக்கு போகணும். மணவாளனோடு கூட எப்போ வேணாலும் அவர் வருவார். அல்லேலூயா. இங்க வந்து என்னன்னா சொல்லப்படாது, அதுதான் வேற சாப்டர், வேற பகுதி. என்னன்னு சொல்லப்பட்டிருக்கா? சொல்லப்படாது. ஆனா இங்கு இந்த ஓமையுடைய மைய கருத்து என்னன்னா, இங்கு மணவாளன் எப்போ வேணாலும் வருவார் கருத்தான். மணவாளன் எப்போ வேணாலும் வருவார். எப்பொழுது வருவார்னு யாருக்கும் தெரியாது. ஆனா எப்பொழுது வேண்டுமானாலும் வருவார். எப்ப வந்தாலும் நான் ஆயத்தமா இருக்கிறேன். அல்லேலூயா. அவன் தான் புத்தி உள்ளவன். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில மணவாளன் எப்போ வருவார் நமக்கு தெரியாது. ஆனா இப்போ வந்தாலும், எந்த வழியில வந்தாலும் ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் இந்த ஓமை சொல்கிற செய்தி. அல்லேலூயா. விழித்திருங்கள், மணவாளன் வருகிற நாழிகையும் நாளையும் அறியாதவர்கள். புத்தி உள்ளவர்கள் அந்த காலம் தெரியலனாலும் ஆயத்தமா இருந்தாங்க. அல்லேலூயா.
அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? புத்தி இல்லாதவர்கள் எண்ணெய் எடுத்துட்டு போகல, எண்ணெயை எடுத்துட்டு போகலங்கிறது கூட பிரச்சனை இல்லை. இவங்க தூங்கி விட்டார்கள். எல்லாரும் போல என்ன செஞ்சாங்க? தூங்கிட்டாங்க. தங்களுக்கு கிடைத்த காலத்தை அவர்கள் இழந்து போயிட்டாங்க. அல்லேலூயா. தூங்குன நேரம் போய் எண்ணெய் வாங்கிட்டு வந்துருக்கோம். தூங்குன நேரம் எண்ணெய் வாங்கிட்டு வந்துருக்கோம். என்ன காரணம்? ஏன் இவங்க எண்ணெயை வாங்காம போயிட்டாங்க? ஏன் என்ன வாங்க போயிட்டாங்கன்னா, வருவாரோ வர மாட்டாரோ. இன்னைக்கு இரவு கூட வராம கூட இருந்திருக்கலாம், வராம போலாம், வராம அவர் எங்க வர போறாரு, அவர் எங்க வர போறாரு. என்ன ஏன் போய் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தாதானே என்ன, வர எங்க வர போறாரு அவர். விஜய்க்கு பல மணி நேரம் காத்துட்டு இருக்கிறாங்க ஜனங்கள். இயேசு வர போறாரு, இயேசு வர போறாரு, இயேசு வர போறாரு. நம்ம எல்லாரும் என்ன செய்யறோம்? ரசிக்கிட்டு கொண்டிருக்கிறோம். அது சிலருக்கு கேலியான ஒரு வார்த்தையா போயிடுச்சு. எப்படி ஆயிடுச்சு? கேலி செய்கிற வார்த்தையா போயிடுச்சு. ஏன்னா எங்க வர போறாரு, எங்க அவரு வர போறாரு அப்படின்ற ஒரு மனப்பான்மை இல்லைன்னா அவங்க என்ன நினைச்சிருக்க கூட, என்ன உள்ளவங்கள்ட்ட போய் என்ன செஞ்சுக்கலாம், வாங்கிக்கலாம், என்ன உள்ளவங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு பிறர் மேல ஒரு நம்பிக்கை, ஏதோ இவங்களா கற்பனை பண்ணிக்கிட்ட ஒரு நம்பிக்கை. அவங்க என்ன கேட்க போது அவங்க என்ன சொல்லிட்டாங்க, எங்கிட்ட என்ன இல்ல, நீங்க போய் கடையில வாங்கிக்கங்க. இந்த வார்த்தை தான் சில பேருக்கு பிடிக்காதுல்ல. இல்லைன்னா என்னன்னா இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போ, நான் என்ன முடியாது வாங்க போன, அதுதான் போகுது. நீங்க போய் என்ன வாங்கிங்க, நீங்க போய் கடையை வாங்கிங்கன்னு சொன்னா என்ன வந்துடும், இருந்தா இப்படி இல்லைன்னா வாய மூடு, நான் கடையில வாங்குறேன், இல்லை என்ன நினைக்கிறேன் உனக்கு இல்லை. அதுதான் நாம கடையில போய் என்ன வாங்குங்க, என்ன வாங்குங்கன்னா கோவம் வந்துடும் நிறைய பேரு. இவர் என்ன சொல்றது, என்ன இருந்தா கொடு, வேற ஒருத்தவங்களை நம்ப முடியாது. அல்லேலூயா. வேறு ஒருவர் உங்களுக்கு என்ன கொடுக்க, அது புருஷனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும், அல்லேலூயா, பிள்ளைகளா இருந்தாலும் எண்ணெயை பகிர்ந்துதான் கொடுக்க முடியாது. அவங்க அவங்களுக்கு உரிய எண்ணெயை அவங்க தான் வாங்கணும். அல்லேலூயா. அவங்க தான் ஆயத்தம் பண்ணணும். என் பிள்ளை கொஞ்சோண்டு எண்ணெய் கொடுக்குறாங்கன்னா கொடுக்க முடியாது. அல்லேலூயா. நீங்க வேற யாரையும் என்னைக்கு நம்ப முடியாது. எங்க அம்மா ஜபம் போதும் எனக்கு, எங்க அப்பா ஜபம் போதும் எனக்கு, அவங்க ரட்சிக்கப்பட்டா போதும், அந்த ரட்சிப்புக்குள்ள நான் என்ன செய்வேன், உள்ள புகுந்துருவேன். நடக்காது இதெல்லாம். அல்லேலூயா. அவங்க தீவட்டிக்கு என்ன அவங்க தான் என்ன செஞ்சிருக்கணும், கையில வச்சிருக்கணும். அல்லேலூயா. ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா. இவங்க என்ன செய்தாங்க, என்ன வாங்க போன போது கதவு அடைக்கப்பட்டுடுச்சு. அல்லேலூயா. புத்தி உள்ளவனுக்கு தெரியும் கதவு எந்த நேரத்துல என்ன செய்யப்படும், அடைக்கப்படும். அல்லேலூயா. கதவு சாத்திட்ட பிறகு உள்ள போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு யாருக்கு தெரியும், புத்தி உள்ளவனுக்கு தெரியும். புத்தி இல்லாதவனுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமா, கதவு திரும்ப என்ன செய்யப்படும், திறக்கும். நம்ம தட்டா திறக்கும்னு நினைச்சிட்டு இருக்கலாம், ஆனா அது திறக்காது. அல்லேலூயா. அது திறக்காது. கதவு சாத்திட்ட பிறகு நீ என்ன சத்தம் போட்டாலும் என்ன தட்டினாலும் உள்ள இருந்து என்ன குரல் வருது தெரியுமா, உங்களை அறியே. உங்களை கதவு சாத்துற வரைக்கும் தான் வீடு கட்டுறது, திருமணம் பண்றது, படிக்கிறது, சம்பாதிக்கிறது எல்லாமே கதவு சாத்துற வரைக்கும் தான். கதவு சாத்திட்ட பிறகு அதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. கதவு சாத்திட்ட பிறகு அதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. அதனால நம்முடைய வாழ்க்கையில நாம ஒரே ஒரு ஆயத்தம் பண்ணணும். நாம எது வேணாலும் செய்யலாம். ஆயத்தம் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா, மணவாளனோடு கூட உள்ள நுழையணும். அல்லேலூயா. அதை ஆயத்தம் பண்ணிட்டு ஒருத்தர் தூங்கலாம்.
ஆயத்தம் பண்ணாதே ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கிறான். அங்க யாரையும் தூங்க வேணாம் சொல்லல, ஆயத்தம் பண்ணாம தூங்குறது தான் தப்பு. அல்லேலூயா. சம்பாதிக்க வேணாம்னு சொல்லல, வீடு கட்ட வேணாம்னு சொல்லல, ஆசீர்வாதமா இருக்க வேணாம்னு சொல்லல, திருமணம் பண்ண வேணாம்னு சொல்லல. ஆனா வரவேண்டிய மணவாளனுடைய வீட்டுக்கு போவதற்கு ஆயத்தம் இல்லாம நீ என்ன செஞ்சாலும் ப்ரோக்ராம் இல்லாம போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்ப வேணாலும் வருவார். அல்லேலூயா. டிவி பார்த்துட்டு இருப்பீங்க, சீரியல் கதவை சாத்திட்டு அந்த பக்கம் பார்த்தா என்னது, என்னடா கதவை சாத்திச்சு, அந்த நேரம் பார்த்து டிவி சீரியல் பார்த்துட்டு இருந்த. சினிமா பட்டாய்க்கு போயிட்டு வெளில வரும்போது பார்த்தா கதவு சாத்திருக்கும், கதவு சாத்திருக்கும். சினிமா பட்டாயில நல்லா படம் பார்த்து திரும்பி வரும்போது பார்த்தா கதவு சாத்திருக்கும். அதுக்கு பிறகு அம்மானு கூட்டாலும் சரி, அவர் கதவை சாத்திட்ட கூட தள்ளிட்டு இருக்கலாம் பாருங்க. கதவை சாத்தினவரும் கூப்பிடலாம். கதவு சாத்திட்ட பிறகு கூப்பிட்டு என்ன பண்றது இல்ல, அவனுக்கு திறக்கப்படும். ஆனா மணவாளன் திறக்க மாட்டான். மணவாளன் திறக்க மாட்டான். ஒரே ஒண்ணு ஆயத்தம் பண்ணணும், புத்தி உள்ளவர்களாக காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். அல்லேலூயா. இவங்க என்ன பண்ணாங்க, நல்லா தூங்கினாங்க, நல்லா தூங்கினாங்க, இளைப்பாறினாங்க, எதையும் ஆயத்தம் பண்ணாம இளைப்பாறிட்டாங்க. அல்லேலூயா. காலம் ரொம்ப பிரயோஜனம் உள்ளது. அல்லேலூயா. என்னைக்கு வேண்டுமானாலும் இயேசு கிறிஸ்து வரலாம். பிரியாணி கிட்டிட்டு இருக்கும்போது வந்துடலாம். அல்லேலூயா. ஐயோ ஆசை ஆசையா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வர போதும், நீ சாப்பிட்ட பிரியாணி போதும் வா அப்படின்னு நினைச்சிட்டு போடுவார். நான் சொல்றது அவருடைய வருகைக்கு மட்டும் சொல்லல, நம்மளுடைய கோயிங்க்கும் சொல்றேன். எந்த நேரத்தில் வேணாலும் என்ன செஞ்சிடும், வான்னு ஒரு அழைப்பு கிடைச்சிடும். ஆமா வா கிளம்பு அப்படின்னு வச்சுக்கிறேன். முடிச்சுட்டு வந்துடுறேன், வெங்காயத்தை வச்சிருக்கிறேன், முடிச்சுட்டு வந்துடுறேன், டைமே கிடையாது. அல்லேலூயா. அதனால ஆயத்தம் பண்ண வேண்டியவைகளை இப்பொழுதே ஆயத்தம் பண்ணிடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கதவு சாத்தப்படும். கதவு சாத்திட்ட பிறகு அடுத்த சான்ஸ் நோ. அல்லேலூயா. அடுத்த சான்ஸ் கிடையாது. காலத்தை போயிடும். நம்முடைய வாழ்க்கையில எல்லாத்துக்குமே காலத்தை போயிடப்படும். செய்ய வேண்டிய நேரத்தில் எதையும் செய்யணும்னா அதுக்கு என்ன செய்ய முடியாது, அந்த காலத்தை திரும்ப சம்பாதிக்க முடியாது. அதாவது எங்க அம்மா சொல்லுவாங்க, காலம் பொன் போன்றது. அவங்களுக்கு பொண்ணு பெருசா இருக்கு, பொண்ணு பெருசா இருக்கு. ஆனா காலம் பொன் போன்றது. காலம் தான் நம்முடைய லைஃபே. நம்முடைய லைஃபே காலம் தான். காலம் போயிடுச்சு, லைஃப் போயிடுச்சு. எத்தனை வருஷம் இருக்கிறோமோ அத்தனை வருஷம் தான் நம்முடைய லைஃப். இந்த டைம் எப்ப நமக்கு நம்ம கிளாக் நிற்கும் நமக்கு தெரியாது. அல்லேலூயா. நம்ம கிளாக் ஒன்று ஓடிட்டு இருக்குல்ல, இந்த கிளாக் எப்ப நிற்கும் நமக்கு தெரியாது. ஒன்று. ரெண்டாவது, எப்போ அவர் வருவார் தெரியாது. அவர் அப்படி ஜாலியாக ஊஞ்சல்ல இருந்து வர மாதிரிலாம் வரமாட்டார். திடீர்னு வந்து நிற்பார், அவ்வளோதான். எல்லாரும் அப்படியே பார்த்துட்டுலாம் இருக்க முடியாது. திடீர்னு வந்து நிற்பார், எல்லாமே மாறிடும். எல்லாமே அடுத்த நிமிஷம் யோசிப்பதற்கு யோசிக்கப்பட டைம் இல்லை. என்ன நடந்தது அப்படின்னு யோசிக்க கூட முடியாது. அவ்வளவு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து நிற்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. மணவாளனாக அவர் வருவாரு. அல்லேலூயா. நீங்க ஆயத்தமா இருந்தா அவரோடு கூட எங்க செய்யலாம், கல்யாண வீட்டுக்கு போகலாம். அல்லேலூயா. அவரோடு கூட கல்யாண வீட்டுக்கு போகலாம். நம்ம புத்தி உள்ளவர்களாக ஆயத்தமா இருக்கணும், விழித்திருக்கணுங்கிறது தான் இயேசு கிறிஸ்து வரப்போகிறாங்க செய்தி என்ன சொல்றதுன்னா, நீங்க ஆயத்தமா இருக்கணும். புத்தி உள்ளவங்களா என்ன செய்யணும், காலத்தை பிரயோஜனப்படுத்திட்டு ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது என்ன சொல்றதுன்னா, அவர் வருகை போது
யாரெல்லாம் கொஞ்சத்துல உண்மை உள்ளவங்களா இருக்கிறாங்களோ அவங்கள கர்த்தர் அநேகத்துல செய்வாரு, அதிகாரியா வைப்பாரு. உனக்கு கொடுத்ததுல நீ உண்மை உள்ளவனாயிரு. அல்லேலூயா. நீ எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். உனக்கு கொடுத்ததுல உண்மையா இருக்கணும். அடுத்த ஓமை என்ன சொல்லுதுன்னா, ஒரு எஜமானன், வாசிங்க 14வது 14வது வசனத்தில் வாசிங்க. அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்புக்கொண்டது போல இருக்கிறது. அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவரிடத்தில் 5 தாலந்தும் ஒருவரிடத்தில் 2 தாலந்தும் ஒருவரிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவன் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை திருப்பி வைத்தான். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களுக்கு கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவிக்கிறேன், அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதிக்கிறேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 2 தாலந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவிக்கிறேன், அவர்களை கொண்டு இதோ 2 வேறு தாலந்துகளை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி என்றான். 1 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீ விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறியேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயோ? அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாய் இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையவரை வட்டியோடே வாங்கிக் கொள்வேன் என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் கற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஓமையில அவர் எஜமானனா வர போறான்னு சொல்றாங்க. அல்லேலூயா. எதுக்கு எஜமானனா வர போறாரு? கணக்கு கேட்கும்படி வர போறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. கணக்கு கேட்பதற்காக வர போறார். எஜமானன் கணக்கு கேட்கிறதுக்காக வர போறார். 3 வேலைக்காரங்களை பார்த்தோம். ஒருத்தவங்களுக்கு 5, ஒருத்தவங்களுக்கு 2, ஒருத்தவங்களுக்கு 1. 5 இன்னொரு 5 சம்பாதிச்சா, 2 இன்னொரு 2 சம்பாதிச்சா, 1 அரிசியா உழைச்சி வச்சு. இப்போ அந்த எஜமானன் திடீர்னு வந்து என்ன செஞ்சாரு? உங்க கணக்குகளை எல்லாம் எடுத்துட்டு வாங்க. அல்லேலூயா. கர்த்தர் என்னத்துக்கு வராரு? கணக்கு கேட்க வராரு. அல்லேலூயா. கர்த்தர் கணக்கு கேட்க வரார். செட்டில்மெண்ட் என்னது? பிறந்த நாள் முதல் கொண்டு வாழ்நாள் வரைக்கும் எல்லாவற்றுக்கும் கணக்கு ஒப்புவித்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா நம்முடையது எல்லாமே நம்முடையது அல்ல, நமக்கு கொடுத்தவருடையதுதான். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இந்த உலகத்துல எல்லாவற்றையும் கொடுத்தவர் கர்த்தர் தான். என்னன்னு இந்த உலகத்துல சொல்லிக் கொள்வதற்கு எதுவுமே இல்லை. அல்லேலூயா. அப்படி ஏதாவது இருக்கா? ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. என்னது? கர்த்தர் எனக்கு ஒன்றுமே கொடுக்கல பாஸ்டர், நான் என்னத்த கணக்கு கொடுக்கிறது அப்படின்னு சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா நீங்க கர்த்தர் கொடுத்ததை மட்டும் நீங்க வால்யூம் ஆஃப் புக்கு நீங்க எடுக்கிறீங்கன்னா புக்கு போதாது. அல்லேலூயா. நாட்கள் போதாது.
அப்படியா பாஸ்டர், நான் ஒண்ணுமே யோசிக்கலையே. அல்லேலூயா. ஆண்டவர் சூரிய வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார், மழையை கொடுத்திருக்கிறார், குடிக்க தண்ணீர் கொடுத்திருக்கிறார், சாப்பிட சாப்பாடு கொடுத்திருக்கிறார், நல்ல சரீரத்தை கொடுத்திருக்கிறார், சரீரத்தின் ஒவ்வொரு அவயத்தையும் கொடுத்திருக்கிறார், சுகத்தை கொடுத்திருக்கிறார், முடிய கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் இல்லைங்க எவ்வளவு லட்சக்கணக்கில் செலவு பண்றாங்க தெரியுமா? முடியலன்னு கர்த்தர் இலவசமா கொடுத்திருக்கிறார். நம்ம சுவாசிக்க காற்றை கொடுத்திருக்கிறார். நீங்க எழுதிக்கிட்டே போகலாம். ஒவ்வொரு நொடி, ஒவ்வொரு நிமிஷம், ஒவ்வொரு கர்த்தர் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறார். நமக்கு எல்லாமே அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கொடுத்தவர் சும்மாதான் கொடுக்க மாட்டாரு. கொடுத்துல ஏதோ ஒரு நோக்கத்தோட தான் கொடுத்திருக்கிறாரு. பிள்ளைய கொடுத்திருக்கிறாரா, ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு. வேலையை கொடுத்திருக்கிறாரா, ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு. அல்லேலூயா. சுகத்தை கொடுத்திருக்கிறாரா, ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு. நம்மளை விட்டு கடந்து போனாங்கல்ல, நம்மளை விட்டு கடந்து போயிட்டாங்கல்ல இந்த உலகத்தை விட்டு, அவங்களெல்லாம் முடிஞ்சு போச்சு. நீங்களும் நானும் ஏன் தெரியுமா இருக்கிறோம்? ஏதோ ஒரு நோக்கம் தேவன் வைத்திருக்கிறார். நோக்கம் இல்லாம இந்த பூமியில ஒரு மனுஷனும் இல்லை. அல்லேலூயா. இந்த உலகத்துல சிறியவன், ஒரு அற்பமானவன், ஏதோ ஒரு குப்பையில கிடக்கிறான் ஒருத்தவன், யாருமே கண்டுகொள்ளாத கிடக்கிறான்னு வச்சுங்க. அவன் வாழ்க்கையிலேயே தேவன் ஒரு நோக்கத்தை வச்சுங்க. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில சும்மாதான் நம்ம வாழல. நோக்கம் இல்லைன்னா என்னைக்கோ டிக்கெட் கொடுக்கப்பட்டிருக்கோம். அல்லேலூயா. கிளம்பி இருப்போம். ஏன் ஆண்டவர் நம்மளை இந்த உலகத்துல வச்சிருக்கிறாரு? ஏன் ஆண்டவர் எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு? ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு. ஆனால் அவைகள் எல்லாவற்றுக்கும் நாம் ஒரு நாள் கணக்கு ஒப்புவித்தே ஆக வேண்டும். சூப்பர் கம்ப்யூட்டர்லாம் இருக்கு. ஆமா, குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் இருக்கு. இன்னைக்கு கம்ப்யூட்டர்னா கொஞ்சம் நம்ம ஒரு பாட்டை போடணும்னா அது வர்றதுக்கு என்னது செகண்ட் கூட ஆகுது இல்ல. குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது செகண்ட்ல என்ன நடக்கும்? அந்த அளவுக்கு ஃபாஸ்ட். மனுஷனே அப்படி இருந்ததுன்னா கர்த்தர் இந்த கணக்கெல்லாம் ஒரு செகண்ட் என்ன செஞ்சிருவாரு? நம்ம கண்ணுக்கு முன்னால கொண்டு வந்து அக்கௌண்ட்டை போட்டு செட்டில்மெண்ட் பார்த்து தான் ரிசல்ட் இருக்குவார். அல்லேலூயா. நீ கொடுக்க வேண்டியது இதுதான் பாரு, கணக்கு இதுதான், இதான் கணக்கு. எல்லாம் செகண்ட் என்ன செஞ்சிடும்? பிறந்த நாள் முதற்கொண்டு நாள் வரைக்கும் எல்லா கணக்கும் ஒப்புவிக்கப்படும். கணக்கு கேட்க போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்ய போறாரு? கணக்கு கேட்க போறாரு. கொடுத்த ஒவ்வொன்றுக்கும் கணக்கு கேட்க போறாரு. அதனால்தான் உண்மை உள்ளவனாக இருக்கு. அல்லேலூயா. எப்படி இருக்கணும்? உண்மை உள்ளவன. உண்மை உள்ளவனை பார்த்து சொல்லுவாரு, நீ எஜமானனுடைய சந்தோஷத்துக்குள்ள என்ன செய்? பிரவேசி. எஜமானனுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி. உண்மை உள்ளவன் வந்து எஜமானன் கொடுத்தத நிச்சயமா என்ன செய்வான்? பயன்படுத்துவான். அல்லேலூயா. உண்மை உள்ளவன் என்ன செய்வான்? எஜமானன் கொடுத்ததை பயன்படுத்துவான். 5 தாலந்து வாங்கினவன் இன்னொரு 5 சம்பாதித்தான். ஏன் அவன் சம்பாதித்தான்? 5 தாலந்தை எடுத்து என்ன செய்தான்? பயன்படுத்தினான். அவனுக்கு 5 தாலந்து சம்பாதித்தான். 2 தாலந்து வாங்கினவன் பயன்படுத்தினான், சம்பாதித்தான். 1 தாலந்து வாங்கினவன் பயன்படுத்தல, புதைச்சி வச்சுட்டான். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நமக்கு எதை கொடுக்கிறதும் புதைச்சி வைக்கிறதுக்காக அல்ல. அல்லேலூயா. புதைச்சி வைக்கிறதுக்காக தேவன் நமக்கு கொடுக்கல, மறைச்சி வைக்கிறதுக்காக தேவன் நமக்கு கொடுக்கல, ஒழிச்சு வைக்கிறதுக்காக தேவன் நமக்கு கொடுக்கல, பயன்படுத்துவதற்காக கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எதுவுமே தேவன் நமக்கு பயன்படுத்துவதற்கு தான் கொடுத்திருக்கிறார். பயன்படுத்தினா அதுக்கு பலன் கிடைக்கும். கிடைக்கிறனாலும் பரவாயில்ல. 5 வாங்கி ஆண்டவரே நான் யூஸ் பண்ண 5 போயிடுச்சு, நோ ப்ராப்ளம். ஆனா நீ பயன்படுத்தணும்.
நீ என்ன செய்த? 2 வாங்கினவன் அவன் தான். அவனுக்கு 5, எனக்கு 2 தானே, நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு இருந்தானா அவன் இல்லை. ஏன்னா கர்த்தர் கணக்கு கேட்கும் பொழுது அவனுக்கு என்ன கொடுத்தாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் கணக்கு கேட்பார். அல்லேலூயா. எவ்வளவு கொடுத்தாருங்கிறது முக்கியம் கிடையாது, கொடுத்ததுல நீ என்ன செஞ்சங்கிறது தான் முக்கியம். அல்லேலூயா. மாஸ்டர் எனக்கு மட்டும் கொடுத்திருந்தாரு, அந்த சகோதரி கொடுத்தாங்க, அவங்களுக்கு கொடுத்தாரு, எனக்கு கொடுக்கலையே, எனக்கு ஒண்ணு அவங்களுக்கு கொடுத்த மாதிரி கொடுக்கலையே. உனக்கு அவங்களுக்கு கொடுத்த மாதிரி கொடுக்கலதான், ஆனா உனக்கு கொடுத்ததுல நீ என்ன செஞ்ச? அல்லேலூயா. உனக்கு கொடுத்ததுல நீ என்ன செஞ்ச? நீ உண்மை உள்ளவனாயிருந்தா, கொஞ்சத்துல நீ உண்மையாயிருந்தா, அநேகத்துல உள்ள அதிகாரியாக. அல்லேலூயா. இந்த ஓம வருகைக்காக மட்டும் இல்ல, இன்றைக்கும் சொல்றேன். அல்லேலூயா. நீங்க உண்மை உள்ளவனாயிருந்தா அதற்குரிய பலனை நிச்சயமா கர்த்தர் செய்வார், அவனுக்கு தருவார். அல்லேலூயா. உண்மை உள்ளவர்கள்ட்ட தேவன் என்ன செய்றாரு? நிச்சயமா அதனுடைய பலனை தருவார். கொடுத்த நோக்கம். இந்த உண்மை இல்லாதவன் என்ன சொல்றான் தெரியுமா? ஆண்டவரே நான் என்ன செய்தேன்? நீ விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும், என்னது தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமாகிய கடினமுள்ள மனுஷன். அல்லேலூயா. இப்போ குற்றச்சாட்டை கொடுத்தவர் மேல வைக்கலாம். அல்லேலூயா. குற்றச்சாட்டை, ஆமா என்னை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிற, ரைட், வெரி குட். ஆமா நான் விதைக்காத இடத்துல இருக்கிறவன் தான். இதெல்லாம் சாக்கு போக்கு. என்னது சாக்கு போக்கு? நீ வெறும் வார்த்தையாவது பேசுறது ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. உன் இருதயம் சரி கிடையாது. அல்லேலூயா. என்ன சொல்றாரு ஆண்டவரு? பொல்லாதவன். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் சொல்றான். என்ன சொல்றான்? உம்முடையதை வாங்கிக் கொள்ளும். என்ன என்ன நினைப்புனா, ஏன் என்னுடையது அது, உம்முடையது அது, எனக்கு என்ன அதுல பிரயோஜனம், எனக்கு என்ன அதுல பிரயோஜனம்? சில பேர்லாம் நினைக்கிறாங்க இந்த சபை யார் சபை? இது அன்புச்செய்ய பாஷை சபை. அல்லேலூயா. ஒரு சபையில் ஊழியம் செஞ்சா எனக்கு என்ன பிரயோஜனம், எனக்கு என்ன பிரயோஜனம்? இது ஏன் சபை கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்த சபை. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்த, கர்த்தர் நம்ம கொடுக்கிறாருனால நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்கிறான்னு அர்த்தம். அல்லேலூயா. அந்த வேலைக்காரனுக்கு அந்த எஜமானன் கொடுத்தான்னா அவன் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. அல்லேலூயா. ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. நமக்கு தேவன் கொடுக்கறதெல்லாம் நம்பிக்கையும் நம்ம மேல ஒரு எதிர்பார்ப்பையும் தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரியுது? ஆமா. நம்ம மேல உங்களுடையதை வாங்கிக் கொள்ளும் அப்படிதான் அர்த்தம். எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. நீங்க கொடுத்தீங்க, நீங்க வாங்கிங்க. அல்லேலூயா. இந்த உண்மை இல்லாதவனை ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பொல்லாதவனும் இவனுக்கு காரணம் தெரியுமா? சோம்பல் தான் காரணம். சோம்பல். சாக்கு போக்கு சொல்லிட்டு சோம்பேறித்தனமா இருக்கிறதுக்கு நீ சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கிற. சாக்கு போக்கு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு? பிரயோஜனமற்ற ஊழியக்காரனே. என்ன சொல்றாரு? நம்முடைய வாழ்க்கையில நாம் உண்மை இல்லாதவர்களா இருந்தா கர்த்தர் நம்மளை என்னன்னு சொல்லி கூப்பிடுவாரு? வரும்பொழுது, நம்ம ஆண்டவர் வரும்பொழுது, நாம எதிர்த்து வரும்பொழுது என்ன சொல்லி தெரியுமா நம்ம பார்த்து கூப்பிடணும்? உண்மை உள்ளவன்னு சொல்லணும். அல்லேலூயா. என்ன சொல்லணும்? அப்படி இல்லைன்னா பிரயோஜனமற்ற ஊழியக்காரன். ஊழியக்காரன் என்ன சொல்றாரு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எல்லாரும் தான். அல்லேலூயா. ஏதோ இங்க இருக்கும்போது நமக்கு ஒரு டைட்டில் இருக்கிறோம், பாஸ்டர், நீங்க பிலீவர். இந்த டைட்டில் அங்க கிடையாது. அவரு எல்லாருமே ஊழியக்காரன் தான்.
உண்மையுள்ள ஊழியக்காரனே. நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தா அநேகத்துல அதிகாரியா. சின்ன சின்ன பிள்ளைகளும் அவருக்கு ஊழியக்காரங்க தான். அல்லேலூயா. வயசானவங்களும் அவருக்கு ஊழியக்காரங்க தான். எல்லாமே ஊழியக்காரங்க தான். உண்மை உள்ளவன்னு நம்மளை கூப்பிடும். அல்லேலூயா. பிரயோஜனமற்ற நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்திருக்கிற வாழ்க்கையை எதையாவது பிரயோஜனப்படுத்தணும். அல்லேலூயா. இதான் யூஸ்ஃபுல்லா நம்ம வாழ்க்கை வாழும். அல்லேலூயா. யூஸ்ஃபுல் லைஃப் வாழும். எதுக்காவது நம்முடைய வாழ்க்கை பிரயோஜனமா இருக்கும். நம்ம வாழ்கிற ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நொடி எல்லாம் அக்கௌண்ட்ல என்ன இருக்கணும்? பிரயோஜனமா இருக்கும். நம்ம டைம் பிரயோஜனமா போகணும். அல்லேலூயா. தேவனுக்கு பிரயோஜனமா இருக்கும். கர்த்தர் கொடுத்ததுல நம்ம உண்மையா இருந்தா அநேகத்துல கர்த்தர் ஆசீர்வாதமா இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒண்ணு வாங்கினவன், அஞ்சு வாங்கினவன், 5 சம்பாதிச்சு, 2 வாங்கினவன், 2 சம்பாதிச்சு, 1 வாங்கினவன் புதைச்சி வச்சு உண்மையை எதாவது கொடுத்தா இருக்கிறது ஆண்டவர் பிடிக்கிட்டார். அல்லேலூயா. உண்மை இல்லாதவங்களிடத்துல இருக்கிறது புடுங்கப்படும். என்ன செய்யப்படும்? ரொம்ப நாள் வச்சுட்டு இருக்க முடியாது. அல்லேலூயா. ரொம்ப நாள் புதைச்சி வச்சுட்டு இருக்க முடியாது. என்ன செய்யப்படும்? பிடுங்கப்படும். உனக்கு கொடுத்த யூஸ் இல்லை, நோ யூஸ். புடுங்கல. அதுக்கு பிறகு அது கிடைக்காது. அதுக்கு பிறகு அது கிடைக்காது. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரயோஜனம் இல்லாத எதுவுமே நமக்கு சொந்தமாக முடியாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரயோஜனமா இருந்தா அதை கர்த்தர் பல மடங்கு பெருக்கி கொடுப்பார். கர்த்தருக்கு பிரயோஜனம் இல்லைன்னா ஒன்னையும் கர்த்தர் கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. ஒன்றையும் என்ன செய்ய மாட்டாரு? கொடுக்க மாட்டார். கொடுக்கவே மாட்டார். அவருக்கு ஏதாவது கொடுத்ததை நம்ம பிரயோஜனமா இருந்தா அவர் இன்னும் கொடுப்பார். அல்லேலூயா. அந்த ஒன்றை வாங்கி யார்கிட்ட கொடுத்தாரு? உள்ளவன்கிட்ட கொடுத்துட்டார். அல்லேலூயா. ஏன் அவன்கிட்ட கொடுத்தாரு? ஆமா, அவன் தான் அதை பிரயோஜனப்படுத்துறான். அல்லேலூயா. அவன் தான் அவன் என்ன செய்யறான்? பிரயோஜனப்படுத்துறான். நாட்கள் நம்ம கர்த்தருக்கு பிரயோஜனம் இல்லைன்னா இந்த நாளை என்ன செஞ்சுது? க்ளோஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி கணக்கு போட்டு வழக்கு என்ன பண்ணு? செட்டில் பண்ணிவிடு. அல்லேலூயா. இது பிரயோஜனம் இல்லாத நாட்கள். நம்ம லைஃப் எதுக்காவது கர்த்தருக்கு பிரயோஜனம். அல்லேலூயா. அல்லேலூயா. மூன்றாவது சொன்ன செய்தி என்ன தெரியுமா? அல்லேலூயா. அவர் வருகை போது அவனவன் கிரியைக்கு தக்கதான பலனையும் நியாய தீர்ப்பையும் அவனுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அதனால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வாய்ப்புகளையும் ஆப்பர்ச்சுனிட்டியும் பயன்படுத்தி அவருக்கு மகிமை கொடுக்கணும். அல்லேலூயா. நம்முடைய லைஃப்ல கர்த்தர் எல்லாமே வாய்ப்புகளாக தான் தரார். இந்த ஓமையில அவர் எங்கிருந்து வராரு, எப்படி வராரு? 31 வசனத்தை வாசிங்க. மகிமை பொருந்தியவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்பொழுது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை பிரித்து. அல்லேலூயா. செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்தில். அவர் எப்படி வருவாரு? அப்படியே வானத்திலிருந்து சிங்காசனத்தில் இறங்கி வருவார். தேவ தூதர்கள் மகிமையோடு கூட என்ன செய்வாரு? மகிமை பொருந்தியவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட இறங்கி வருவார். வந்து சிங்காசனத்தில் உட்கார்ந்தார். அல்லேலூயா. சிங்காசனம் என்ன கொடுக்க போகுது தெரியுமா? ஜட்ஜ்மெண்ட். அல்லேலூயா. கோர்ட்ல உட்கார்ந்து ஜட்ஜ்மெண்ட் தராங்கல்ல, சேர்ல உட்கார்ந்துட்டு அப்படி ரோட்ல போகும்போது ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. அல்லேலூயா. ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. போய் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும்னா அந்த சீட்ல உட்காரணும். அல்லேலூயா. அந்த சீட்ல உட்கார்ந்தா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். கர்த்தர்
அப்படிதான் போய் உட்கார்ந்து என்ன செய்வாரு? தீர்ப்பு. 2 விதமான தீர்ப்பு. பலனும் ஒரு தீர்ப்பு தான், நியாய தீர்ப்பு ஒரு தீர்ப்பு தான். அல்லேலூயா. பலன் கொடுப்பார் ஆண்டவர். எப்படி பலன் கொடுப்பாரு? வாருங்கள் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உங்களுடைய ராஜ்யத்தை நீங்க என்ன செய்யுங்க? போய் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். இன்னொருத்தவங்க சொல்றாரு, வாருங்கள் சபிக்கப்பட்டவர்களே. 41 வசனம். இடது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து என்ன சொல்றாரு? சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுகளுக்காக உன் தூதர்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்க. என்னை விட்டு போங்க. முகத்தை கூட பார்க்க முடியாது. என்னை விட்டு போங்க. அப்போ ஒரு குழு ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, இன்னொரு குழு சபிக்கப்பட்டவங்க. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டவங்க யாரு? தங்களுக்கு கிடைத்த ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்தி அவரை மகிமைப்படுத்தினவர்கள். அல்லேலூயா. பசியா இருந்தவங்களுக்கு ஆகாரம் கொடுத்தவங்க, தாகம் உள்ளவங்களுக்கு தண்ணீர் கொடுத்தவங்க, ஆமா, நிர்வாணமா இருந்தவங்களுக்கு வஸ்திரம் கொடுத்தவங்க, வியாதிஸ்தவங்களை போய் பார்த்தவங்க. யாரு? காவல்ல வைக்கப்பட்டவங்க, ஆமா, போய் விடுதலையாகும். இவங்க எல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்க வாழ்க்கையில கிடைத்த ஒவ்வொரு வாய்ப்புகளையும் கர்த்தருக்கு மகிமையா பயன்படுத்தணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமையா நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு வாய்ப்புகளையும் பயன்படுத்தணும். வாய்ப்பு கிடைக்குதா? அதை கர்த்தருக்குரியதா மாத்திக்கணும். அல்லேலூயா. இந்த பூமியில நாம செய்கிற ஒவ்வொரு நற்செயல்களும் அது கர்த்தருக்கு செய்யறதுதான். அல்லேலூயா. கர்த்தருக்கு செய்யறதுதான். இவங்க நீதிமான்களே அப்படின்னு கூப்பிடுறாரு. அவங்க செய்த கிரியைகள் அவங்களை நீதிமான ஆக்கல. அவங்க நீதிமானா என்ன செய்யறாங்க? இருந்ததுனால அவங்க அந்த கிரியைகளை செய்தாங்க. உங்களை என்னை ஆண்டவர் நீதிமான ஆக்கியிருக்கிறார். நீதிமான ஆக்கின நாம அவரை மகிமைப்படுத்தியே ஆகணும். அல்லேலூயா. சில பேர் இதை வச்சுக்கிட்டு இந்த கிரிகள் செய்கிறதான் நீதிமான் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. நம்ம நீதிமானாய் கர்த்தர் மாற்றினதுனால நீதிமான்கள் எல்லாரும் என்ன செய்யணும்? அவரை மகிமைப்படுத்தணும். இந்த பூமியில நற்கிரிகளை செய்யணும். நற்கிரிகளை செய்யறதுனால வந்து நீதிமான் ஆகல. நீதிமான் நற்கிரியை செய்வான். அல்லேலூயா. அதனால நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கிடைக்கிறது எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டி. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் தெரியுமா? கர்த்தருக்கு ஊழியம் செய்ய, கர்த்தரை விசாரிக்க, கர்த்தரை போஷிக்க, கர்த்தருக்கு உதவி செய்ய, கர்த்தருக்கு என்ன செய்ய? சேவை செய்ய. ஒவ்வொரு வாய்ப்பையும் நாம கர்த்தருக்காக பயன்படுத்தணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படிப்பட்டவங்க தான் கர்த்தர் சொல்ற ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. என்ன சொல்றாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின போய் நீங்க என்ன செய்யுங்க? ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. அதனால நம்முடைய வாழ்க்கை நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிகளை தருது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ இது கிடைக்கும்? நம்ம உயிருள்ள நாள் வரைக்கும் கிடைக்கும். அல்லேலூயா. வாய்ப்புகள் கிடைச்சிக்கிட்டே தான். வாய்ப்பே இல்லைன்னா சொல்ல முடியாது. நம்ம ஒவ்வொரு நாளும் எத்தனையோ வாய்ப்புகள், எவ்வளோ பேருக்கு உதவி செய்கிற வாய்ப்புகளை கட்டணம் கொடுக்கும். பணம் மட்டும்தானா? எத்தனையோ உதவிகளை நம்ம செய்யலாம். அல்லேலூயா. போய் ஜபம் பண்ணலாம், விசாரிக்கலாம். ஒருத்தவங்களை விசாரிச்சாலே எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா உண்டாகும் உங்களுக்கு? போய் கூட நின்னாலே எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? சில பேருக்கு அன்பா பேசலாம், ஒருத்தவங்களை பார்த்து சிரிக்கலாம், அதுவே அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. அதனால நம்முடைய வாழ்க்கை, அல்லேலூயா,
நற்கிரிகளை செய்வதற்கு தான் கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். எதுக்காக நம்மளை ரட்சித்திருக்கிறாரு? நற்கிரிகளை ஒவ்வொன்றும் நம்முடைய நற்கிரிகள் ஒவ்வொன்றும் தேவன் நிச்சயமான செய்வாரு, விசாரிப்பார். ஆண்டவர் அவைகளை நினைவு கூறுவார். நாம செய்கிற ஒவ்வொன்றையும் கர்த்தர் செய்வாரு, நினைச்சு பார்ப்பார். அவர் வளர்ந்து எதுக்கு? நீ செய்கிற ஒவ்வொரு நற்கிரியைகளுக்கும் பலன் கொடுக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கர்த்தருக்கு கனத்தை கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு வரப்போறாரு. அல்லேலூயா. ஏன் வரப்போறாரு? எப்படி மணவாளனா வரப்போறாரு? அல்லேலூயா. நீ அந்த மணவாளனுடைய வீட்டுக்கு, கல்யாண வீட்டுக்கு போகணும்னா காலத்தை புரோஜனப்படுத்திக் கொள்ளணும். அல்லேலூயா. காலத்தை என்ன செய்யணும்? ஆயத்தமா இருக்கணும். இரண்டாவது, அவர் எஜமானனா வர போறாரு, கணக்கு கேட்க போறாரு. அல்லேலூயா. நீ உண்மை உள்ளவனா இருக்கணும். அல்லேலூயா. உண்மைக்கு உனக்கு ஒரு கனம் உண்டு. அநேகர் ஆசீர்வாதம் வைக்க போற எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிக்க. மூணாவது, அல்லேலூயா, ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா, நீதிமான்களா, கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள போறோம். அல்லேலூயா. அதுக்கு நாம் எப்படி இருக்கணும்? நம்முடைய வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்திக் கொள்ளணும். அல்லேலூயா. நம்ம எழுந்து ஜெபம் பண்ணலாம். தேங்க் யூ ஜீசஸ். ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி காட். எல்லா கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவரே, நீ ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், மணவாளன் வர போறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. எஜமானன் வர போறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். அப்படி சித்தம் செய்ய ஒப்பு கொடுங்க. அப்படி அல்லேலூயா, அவர் கொடுத்திருக்கிற எல்லாவற்றுக்கும் உண்மை உள்ளவங்களா ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் காலத்துல இழந்து போகக்கூடாது, என் காலத்தை அசுத்தம் பண்ணக்கூடாது. என் காலத்துல ஆண்டவரே நான் அல்லேலூயா, அல்லேலூயா என்ன ஆண்டவரே நான் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். ஆண்டவரே, பிரயோஜனமற்றவனா நான் போயிடக்கூடாது. அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கணும். எல்லாம் சொல்லி அல்லேலூயா கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கை பிரயோஜனமுள்ள வாழ்க்கையா மாறட்டும். ஆண்டவரே, என் வாழ்க்கை ஒரு பிரயோஜனமுள்ளதா மாறட்டும். என் வாழ்க்கையில கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்புகளையும் நான் உங்களுடைய நாம மகிமைக்கென்று பயன்படுத்தணும். என் வாழ்க்கையில கிடைக்கிற ஒவ்வொரு நேரத்தையும் ஆண்டவரே நான் உங்களுடைய நாம மகிமைக்கென்று பயன்படுத்தணும். என் வாழ்க்கையில கிடைக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் அதை உமக்காக ஆண்டவரே அல்லேலூயா நான் செலவு செய்யணும். ஆண்டவரே, எல்லா கைகளை உயர்த்தி அப்பாட்ட ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. அதிக ஆவாதாரா மஷ்யாக்காராபாலாபாலாபா ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கு ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. நல்ல எஜமானனுக்கு நல்ல வேலைக்காரனா ஒப்பு கொடுப்போம். நம்மளை பார்த்து உண்மையுள்ளவன்னு சொல்லணும். அல்லேலூயா. நம்மளை பார்த்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை பார்த்து ஆண்டவர் அல்லேலூயா பிரியமானவங்கன்னு சொல்லணும். கர்த்தாவே உமக்கு நன்றி சொல்கிறோம். நேரத்தில் வந்து உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கலாம். அப்படியே கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாகும். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து இதை வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொன்னார். அந்தபடி அவர் பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி